ஹாய் மக்களே! 30 டேஸ் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ்ல இன்னைக்கு டே 16த். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். நீங்க ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஆக போறீங்க, இல்ல ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். நெறைய பேர் நம்ம டிசைன்ஸ் ப்ராப்பரா கத்துப்போம். ஆனா, இத நம்ம டெக்னிக்கலா எப்படி பேசுறது? எவ்வளோ லென்த் சொல்றாங்க? இவ்வளோ தூரம் ஒரு லென்த் இருக்குன்னா, அதுக்கு எவ்வளோ பிரைஸ் வாங்கணும்? அந்த லென்த்தோட பேர எப்படி சொல்லி மென்ஷன் பண்ணி நம்ம கஸ்டமர் கிட்ட கேட்கணும்? இந்த மாதிரியான நெறைய விஷயங்கள வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம விட்டுருவோம். பட் நீங்க இத தான் வந்து ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இதுல உங்களுக்கு நான் மார்க்கிங் ஆல்சோ எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிக் குடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த பாம் போர்ஷன் இது வந்து பாம் அப்படின்னு சொல்லுவோம். பாம் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாம் லென்த் தான் நம்ம நம்ம வந்து சார்ஜ் பண்றது இவ்வளோ கம்மியான பிரைஸ் வாங்குற இடம் வந்து பார்த்தீங்கன்னா, பாம் லென்த் இது வரைக்கும் மட்டும் போதும்னு சொல்லி கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் மார்க்கிங்ல இப்ப மண்டலா ஆர்ட்லாம் போடுறீங்க அப்படின்னா, நம்ம வந்து சென்டர் மார்க்கிங் பண்ணணும். இல்ல அப்படின்னா ரவுண்ட் வந்து சென்டரா வராம ஒண்ணு இந்த பக்கமோ, இல்ல இந்த பக்கமோ அப்படின்ற மாறி போயிடும். சென்டர் மார்க் பண்ணிட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் மண்டலா ஆர்ட்லாம் போடணும். சென்டர் அப்படிங்கும்போது இந்த இந்த போர்ஷன் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்கொயர் ஷேப்ல வந்திருக்கும். இதோட சென்டர் அப்படின்னா உங்களுக்கு இந்த இருக்கு பாருங்க. அதாவது இந்த 4 விரலோட சென்டர். இந்த சென்டர் போர்ஷன்ல இருந்து இந்த சைடு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உங்களுக்கு தம்ப் ஃபிங்கர் இருக்கு பாருங்க. அந்த தம்ப் ஃபிங்கரோட அந்த எட்ஜ்ல இருந்து இந்த சைடு நீங்க வந்து போடணும். நீங்க மண்டல ஆர்ட் போட போறீங்கன்னா, இதே மாதிரி நீங்க இந்த மாரி லைன்ஸ் போட்டுட்டு, இதுக்கு சென்டர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, மண்டல ஆர்ட் போடுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதான் வந்து இந்த இடத்துல நீங்க எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்றது. அதே மாரி நீங்க மார்க் பண்ணும்போது ரொம்ப லைட்டா மார்க் பண்ணணும். கண்ணுக்கு வந்து உங்களுக்கு மட்டும் தான் தெரியணும். ஓகேங்களா? ரொம்ப டார்க்கா மார்க் பண்றீங்க, இப்படிலாம் தெரியிற மாரி மார்க் பண்றீங்கன்னா, இது நீங்க உங்களுக்கு ஸ்டெயின் வந்து அழைச்ச பிறகு போகாது. நல்லா அப்படியே தெரியும். இந்த லைன்ஸ் அப்படியே தெரியும். மார்க்கிங் அப்படின்னு நீங்க பண்ற எல்லா இடத்துலயுமே ரொம்ப லைட்டா இப்ப நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இதுவே நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் போட்டிருக்கேன். இவ்வளோ திக்கா, பட் இவ்வளோ திக்காவும் போடக்கூடாது. இந்த விட இன்னும் வந்து நீங்க போறீங்கன்னா உங்க கண்ணுக்கு மட்டும் தான் தெரியணும். அந்த அளவுக்கு வந்து போட்டுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த லென்த்த எப்படி நம்ம மெஷர் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இத பாம் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதுல இருந்து 2 விரல் இப்படி வச்சீங்கன்னா, இந்த இடத்த நம்ம வந்துட்டு ரிஸ்ட் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரிஸ்ட் லென்த்ல இருந்து 2 லைன் இப்படி 2 விரல் வச்சீங்கன்னா, இந்த இடத்த நீங்க பேங்கிள் லென்த் அப்படின்னு சொல்லணும். இந்த பேங்கிள் லென்த்ல இருந்து 3 ஃபிங்கர்ஸ் வந்து வச்சீங்கன்னா, இது உங்களோட ஹாஃப் ஹேண்ட், ஹாஃப் லென்த். அடுத்து அதுல இருந்து இன்னொரு 3 ஃபிங்கர்ஸ் வச்சீங்கன்னா, இது உங்களோட 3/4. அண்ட் இதுல இருந்து இன்னொரு 3 ஃபிங்கர்ஸ் வச்சீங்கன்னா, இது உங்களோட எல்போ லென்த். இதே மாதிரி தான் நீங்க வந்து மெஷர்மென்ட் எடுக்கணும். இப்போ நீங்க உங்க கஸ்டமர் கிட்ட பேசுறீங்கன்னா, எப்படி கேட்கணும் டிசைன்ஸ்? உங்களுக்கு டிசைன் வந்து ஹாஃப் ஹேண்டுக்கு வேணுமா? எல்போ லென்த்க்கு வேணுமா? பேங்கிள் லென்த்க்கு போணுமா? இல்ல ரிஸ்ட் லென்த்க்கு வந்து போதுமா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ்ல தான் நீங்க அவங்கள்ட்ட பேசுறீங்க. அதே மாதிரி அவங்க உங்களுக்கு டிசைன் சென்ட் பண்றாங்கன்னா, நீங்க இந்த டிசைன் எவ்வளோ லென்த்க்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து நம்ம போட்டிருந்த டிசைன். இது வந்து எந்த லென்த்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிஸ்ட் லென்த்ல வரும். இந்த மாதிரி ஒரு டிசைன எடுத்தோம்னா, அது எந்த லென்த்ல இருக்கு? ரிஸ்ட் லென்த்ல இருக்கா? ஹாஃப் லென்த்ல இருக்கா? எல்போ லென்த்ல இருக்கா? அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கு எவ்வளோ பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம்னு நீங்க தெரிஞ்சுக்க முடியும். நான் சொன்ன மாதிரி ஃபிங்கர்ஸ வச்சு நீங்க எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உங்க கையிலேயே வந்து போட்டு பாருங்க. அத நீங்க போட்டு பிராக்டிஸ் பண்ணும்போது உங்க கிளையன்ட் இந்த மாதிரி ஃபோட்டோ அனுப்புறாங்கன்னா, இந்த லென்த்ல நீங்க போடும்போது இதுக்கு இவ்வளோ பேமெண்ட் ஆகும் அப்படின்றத வந்து நீங்க ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க மெஹந்தி ஆர்டிஸ்டா இருக்கீங்கன்னா, பேசும்போது டெக்னிக்கல் வேர்ட்ஸ்ல பேசுங்க. அப்பதான் உங்களுக்கு விஷயம் தெரியும் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும் தான் டெக்னிக்கல் வேர்ட்ஸ்ல பேசுவாங்க. இல்லன்னா நம்ம நார்மலா தான் பேசுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஆர்ட் பேர் நீங்க சொல்லணும் அப்படின்னா, இந்த டிசைன் சொல்லக்கூடாது. அரபிக் மெஹந்தி அப்படின்னு சொல்லணும். சவுத் இந்தியன் டிசைன் எடுக்கிறீங்கன்னா, சவுத் இந்தியன் மெஹந்தி அப்படின்னு சொல்லணும். பிரைடல் ஒர்க் அப்படின்னு சொல்லணும். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மெஹந்தில யூஸ் பண்ற விஷயங்கள கிளையன்ட்ஸ் அப்ரோச் பண்ணும்போது டெக்னிக்கல் வேர்ட்ஸ்ல தான் நீங்க வந்து அப்ரோச் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன லென்த் அதுக்கு என்ன நேம் அப்படின்னு பார்த்தோம். பாம் லென்த் நீங்க எப்படி வந்துட்டு மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இந்த இடத்துலலாம் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சைட் மார்க்கிங். சைட் மார்க்கிங் எதை பேஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹேண்ட்ல இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 லைனும் பிரியிற இடம் வந்து ஒண்ணு இருக்கும். உங்களுக்கு இதுல வந்து பார்த்தா தெரியும். இந்த இந்த இடத்த விட இந்த இடத்துல இந்த கலர் டிஃபரன்ஸ் தெரியும். எங்க இருந்து உங்களுக்கு அது ஆரம்பிக்கும்? இங்க இருந்தே உங்களுக்கு ஒரு ஃபிங்கர்ஸ்ல இருந்தே வரும். இந்த இடம் தான் நீங்க மார்க் பண்ண வேண்டிய பிளேஸ். நீங்க கஸ்டமருக்கு வந்து போடுறீங்க அப்படின்னா, இந்த சைடு உங்களுக்கு இருக்கு பாருங்க. இந்த இடத்த தான் நீங்க வந்து மார்க் பண்ணணும். அத வந்து நீங்க நேரா வச்சுக்கிட்டு, இப்படி நேரா வச்சுட்டு உங்களுக்கு எந்த இடத்துல இருந்து அந்த இது பிரிஞ்சு வருதோ, அந்த இடத்த வந்து இப்படியே மார்க் பண்ணி கொண்டுட்டு போகணும். சேம் அதே மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, சைடுல நீங்க இந்த இடத்துல வந்து போறீங்கன்னா, அப்படியே நேரா இந்த மாரி தான் இந்த இடத்துல மார்க்கிங் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இப்படி வச்சு பார்க்கும்போது, உங்க கண்ணுக்கு இந்த இடத்துல எவ்வளோ தூரம் வியூ ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எனக்கு இவ்வளோ தூரம் தான் தெரியுதுன்னா, நீங்க அந்த இடத்துல தான் உங்களோட மார்க்கிங்க போடணும். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்து இப்படி மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து போடுறீங்க அப்படின்னா, எவ்வளோ தூரத்துக்கு உங்களால பார்க்க முடியுது. உங்க கண்ணுக்கு எவ்வளோ தூரம் அந்த இடத்துல தெரியுதோ, அந்த இடத்துல நீங்க இந்த மாரி வந்துட்டு மார்க்கிங் பண்ணிட்டோம். நீங்க இப்படி பண்ணும்போது மார்க்கிங் வந்து உங்களுக்கு நேரா இருக்கும். இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு மார்க்கிங் நேரா இருக்கும். நீங்க பேக் ஹேண்ட் டிசைன் திருப்புனீங்கன்னா, உங்க மார்க்கிங் இப்படி தான் இருக்கும். அதனால நம்ம போடுறது தப்பா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, கண்டிப்பா தப்பு கிடையாது. அப்படிதான் இருக்கும். இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நேராவும், இப்படி திருப்பும்போது இந்த லைன் வந்து உங்களுக்கு கிராஸா இருக்கும். நீங்க உங்க கிளையன்ட்க்கு போடும்போது உங்க கைய என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இப்படி திருப்பிக்கணும். இப்படி வச்சுக்கும்போது இந்த இடத்துல தான் உங்களுக்கு பேக் ஹேண்ட் டிசைன் வரும். அதுவே நீங்க இப்படி வச்சு பார்த்தீங்க, அதாவது கைய வந்துட்டு இத வந்து உங்கள பார்த்த மாரி வச்சீங்க அப்படின்னா, பின்னாடி போட்டிருக்க டிசைன் வந்து நேரா வந்துரும். மார்க்கிங் நீங்க முன்னாடி பண்ணும்போது நேராவும், திருப்பும்போது இப்படி தான் வரும். கரெக்ட் தான். தப்புன்னு பயப்படாதீங்க. பண்ணியிருக்கிறது கரெக்ட் தான். இந்த மாரி லைன்ஸ் நீங்க போட்டுட்டு 2 சைடும் அதுக்கப்புறம் தான் நீங்க டிராயிங் பண்ணணும். நீங்க ஃப்ரண்ட், பேக் உங்களுக்கு ஏத்த மாதிரி எது வேணாலும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம்.
அதே மாதிரி உங்க கிளையன்ட்டோட கையில வந்து ஹேர் இருந்துச்சுன்னா, அத ரிமூவ் பண்ண சொல்லிடுங்க. ரிமூவ் பண்ணாம மெஹந்தி போட்டீங்கன்னா, ஸ்டெயின் இருக்காது. ஏன்னா, அந்த மெஹந்தி வந்து உங்களோட ஸ்கின்ல டச் ஆகுது. உங்க ஹேர்லயே டச் ஆயிட்டு, ட்ரை ஆயி அப்படியே கொட்டிடும். ஸோ, உங்க ஸ்கின்னோட டச் ஆகாதனால ஸ்டெயின் வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ, இதெல்லாம் நீங்க அவங்க கிட்ட வந்து சொல்லிடணும். அதே மாரி இப்போ நம்ம போட்ட பிறகு ஆஃப்டர் கேருக்கு எவ்வளோ நேரம் அத அப்படியே வச்சிருக்கணும், தண்ணீல வைக்கலாமா, வைக்கக்கூடாதா அப்படின்ற டீட்டெயில்ஸ சொல்லணும். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாது. ஸோ, அதனால நீங்க அதையும் அவங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணணும். இப்போ நீங்க வந்து ஒன்ஸ் மெஹந்தி அவங்களுக்கு போடுறீங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு 7 டூ 8 ஹவர்ஸ்க்கு வந்து கைய தண்ணீல நனைக்கவே கூடாது. ஒரு முடிஞ்ச அளவுக்கு வந்து ஈவினிங்க்கு மேல போட்டுக்கிட்டாங்கன்னா, நைட் வந்து அப்படியே வந்து படுத்துருவாங்க. ஸோ நைட்டு தண்ணீல கை வைக்கிற வேலை இருக்காது. மறுநாள் ஸ்டெயின் நல்லாயிருக்கும். அண்ட் 2வது விஷயம் நம்மளோட ஆர்கானிக் மெஹந்திய பொறுத்தவரைக்கும் ஸ்டெயின்ஸ் வந்து ஹவர்ஸ பொறுத்து தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும். லைக் இப்போ நம்ம கடையில வாங்கி போடுற மெஹந்தி நீங்க போட்டு கழுவிட்டீங்கன்னா அப்படியே ஸ்டெயின் வந்துரும். பட் ஆர்கானிக் மெஹந்தி அப்படி கிடையாது. 8 ஹவர்ஸ்ல ஒரு ஸ்டெயின் இருக்கு அப்படின்னா, 10 ஹவர்ஸ்ல ஸ்டெயின் வந்து அதிகமா இருக்கும். ஒரு 14 ஹவர்ஸ்ல இன்னும் அதிகமா இருக்கும். 24 ஹவர்ஸ்ல இன்னும் அதிகமா இருக்கும். 48 ஹவர்ஸ் வரைக்கும் அந்த ஸ்டெயின் வந்து அதிகமா போய்க்கிட்டே இருக்கும். 48 ஹவர்ஸ்ல வந்து ஸ்டாப் ஆயிடும். அதுதான் உங்களோட எக்ஸ்ட்ரீம் ஸ்டெயின். ஸோ அதையும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டு என்ன ஆரஞ்சு கலர்ல இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆரஞ்சு கலர் தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் கலருக்கு சேஞ்ச் ஆகும். இதெல்லாம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவங்க வந்து போட்டு 3 டூ 4 ஹவர்ஸ்ல வந்து கைய நனைச்சுட்டாங்க தண்ணிலனா ஸ்டெயின் வராது. அதே மாதிரி ஸ்டெயின் வந்து லைட்டா வந்திருக்கும். அந்த ஸ்டெயின் 2 நாள்ல போயிடும். இதெல்லாம் நீங்க உங்க கிளையன்ட் கிட்ட வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ மார்க்கிங் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. டீட்டெயில்டா இதில நான் சொல்லியிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்ல யாராச்சும் இருந்தாங்கன்னா, அவங்க ஹேண்ட்ல இப்ப நான் சொன்ன மாதிரி மார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியும். ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க் யூ.